ஓகே, இப்போ கை கட் பண்ணுறது வந்து கீழே வந்து ஒரு 1.25 அளவுக்கு ஹெம்மிங் பண்ணுறதுக்காக துணி நான் விட்டுருக்கேன். நீங்கள் கம்மியாக துணி இருந்ததுன்னா 1.5 அளவுக்கு விடுங்க போதும். ஓகேவா? இப்போ இதில் வந்து கை வந்து வளைச்சி வைக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா கை உயரம் 5 தான் இருக்குது. நம்மளுக்கு வந்து 8 வைக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 8 அளவு வைக்க சொல்லியிருக்காங்க. மேலே தையலுக்கு ஒரு 1/4 இன்ச் நீங்கள் விட்டுடுங்க. ஓகேவா? அரைக்கை தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் லென்த் வைக்க சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு. ஓகேவா? அதனால் நீங்கள் எவ்வளோ வைக்க சொல்கிறாங்களோ அந்த அளவுக்கு வச்சுக்கிங்க. வச்சுட்டு இந்த சைடு ஜாயின் பண்ணுறோம் பாருங்கள், அந்த இடத்துல இருந்து ஸ்லீவை வந்து எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 6 வருது. ஓகேவா? இங்கே 7 வருது. இப்போ நம்மளுக்கு வந்து 6 இங்கே வருது, 7 இங்கே வருது. ஓகே, இங்கே 7 வருது, இங்கே 6 வருது. இந்த இடத்துல நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். சும்மா ரஃப்பாக தான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதுதான் நம்மளுக்கு ஸ்லீவோட ஃபுல் உயரம். ஓகேவா? இந்த இடத்துல இருந்து நீங்கள் ஒரு 3 வச்சுக்குங்க. ஓகேவா? இறக்கம் 3 வச்சுக்குங்க. 3க்கும் தையலுக்கு ஒரு 1/4 இன்ச் இவ்வளோ வந்து அடிக்கை வந்து இறக்கணும். ஓகேங்களா? இப்போ இதுதான் இதோட அளவுகள். ஓகேவா? இப்போ அடிக்கை சுற்றளவு நம்மளுக்கு எவ்வளோ என்னன்னு பார்க்கணும். ஓகேவா? நம்மளுக்கு இவ்வளோ தான் ஹைட் கொடுத்துருக்காங்க. இந்த இடம் வருது, இதை விட ஒரு 1/4 இன்ச் உள்ளே தான் வரும் கீழே. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல ஒரு கோடு போட்டு உள்ள தையலுக்கு ஒரு 2 இன்ச் அளவுக்கு நீங்கள் விட்டுடுங்க. ஓகேவா? இப்போ இந்த அளவு தான் வந்து நம்மளுக்கு தேவையான அளவுகள். ஓகேவா? இதில் ஒரு 1.5 இல்லைன்னா 2 இன்ச் அளவுக்கு நீங்கள் ரஃப்பாக மார்க் பண்ணிக்கிங்க. ஓகேவா? நான் வந்து 1.25 வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு இது வரையும் ஸ்ட்ரைட்டாக போட்டு அதுக்கு கீழே லைட்டாக டவுன் கீழே அப்படியே இறக்கி அவ்வளோதான். ஓகேவா? இப்படி வரைஞ்சிக்கணும். மேலே ஸ்ட்ரைட்டாக வந்து கீழே அப்படியே டவுன் ஆகி அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிடணும். ஓகேவா? இதுதான் ஸ்லீவோட அளவுகள்.